ஹலோ மக்களே! இப்போ நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியா லெவல்ல பிரசிடெண்ட்ட எப்படி செலக்ட் பண்றாங்க, தமிழ்நாடு லெவல்ல கவர்னர் எப்படி செலக்ட் பண்றாங்க, இப்போ வந்து இந்தியன் லெவல்ல பிஎம்க்கு பவர் அதிகமா, இல்ல பிரசிடெண்ட்டுக்கு பவர் அதிகமா, அப்புறம் வந்து தமிழ்நாடு லெவல்ல சிஎம்க்கு பவர் அதிகமா, இல்ல கவர்னருக்கு பவர் அதிகமா, இப்போ வந்து பிரசிடெண்ட் ஆகணும்னா அவங்களுக்கு என்னென்னலாம் இருக்கணும், குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கணும், இப்போ கவர்னர் ஆகணும்னா அவங்க என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கணும், அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கவர்னர் பத்தி பார்க்கலாம். கவர்னருக்கு ஒரு ஸ்டேட் லெவல்ல செலக்ட் பண்ணணும்னா அவருக்கு நல்ல குவாலிஃபிகேஷன் வச்சிருந்துருக்கணும். அவர் எப்படி செலக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ கவர்னருக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவர்னர் செலக்ட் ஆகிறவங்களுக்கு 35 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அவங்க மேல வந்து எந்த ஒரு கிரிமினல் கேஸ் இருந்திருக்க கூடாது. அவங்க வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்லயும் வேலை பார்த்துருக்க கூடாது. அப்புறம் வந்து அவங்க வந்து எந்த ஒரு எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன்லயோ நின்று கலந்துருக்க கூடாது. ஸோ இது எல்லாமே யாரெல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து 35 இயர்ஸ் அபோவ் இருக்காங்களோ அவங்க தான் கவர்னருக்கு நாமினேட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கவர்னராக ஆகணும்னா அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன். இப்போ வந்து கவர்னர் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எம்பி எம்எல்ஏக்கு ஓட்டு போடும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் வந்து கவர்னருக்கு நம்ம ஓட்டு எந்த ஒரு ஓட்டும் போட முடியாது. ஆனால் கவர்னர் எப்படி செலக்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ யூனியன் கேபினட் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது மத்திய அமைச்சரவை அவங்களாம் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்றா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த மாநிலத்துக்கு, அதாவது வந்து இந்த ஸ்டேட்டுக்கு இந்த கவர்னர் வந்து பொருத்தமாக இருப்பாங்க சொல்லிட்டு பார்த்து அந்த ஸ்டேட் கூட, அதாவது வந்து அந்த மாநிலத்துக்கூடயே வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கவர்னர் லிஸ்ட்டெல்லாம் வந்து பிரசிடென்ட்டுக்கு, அதாவது வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அப்புறம் அந்த குடியரசுத் தலைவர் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அதை ஏத்துட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்னருக்கும் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. ஸோ இதாங்க வந்து கவர்னரை செலக்ட் பண்ற முறை. ஸோ அடுத்ததா வந்து கவர்னருக்கு என்னெல்லாம் பவர் இருக்கு, அவங்களால என்னென்னலாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒருத்தர் வந்து கவர்னர் ஆயிட்டாருன்னா அவருக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 5 வருஷம் வந்து அந்த பதவியில் வந்து அவர் நீட்டிக்கலாம். அது 5 வருஷத்துக்கு அவரால் எதுவும் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, 5 வருஷத்துக்கு மேலே அவரால் பதவியில் இருக்க முடியும். அது வந்து பிரசிடென்ட் நினைக்கணும். அதாவது வந்து குடியரசுத் தலைவர் வந்து 5 வருஷத்துக்கு மேலே அவங்க இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து இருக்க வைக்கலாம். அப்புறம் வந்து ஒரே கவர்னர் வந்து 2-3 ஸ்டேட்டையும், அதாவது 2-3 மாநிலத்திலையும் வந்து ஆளலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரசிடென்ட் நினைச்சாங்கன்னா ஒரே கவர்னருக்கு வந்து 2-3 ஸ்டேட்டையும் வந்து 2-3 ஸ்டேட்டோட பொறுப்பையும் வந்து அந்த கவர்னர்கிட்ட ஒப்படைக்கலாம். அப்புறம் வந்து ஒரே ஸ்டேட்டை சேர்ந்த ஒருத்தரால வந்து கவர்னர் ஆக முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களால வந்து தமிழ்நாட்டுக்கு கவர்னர் ஆக முடியாது. வேற ஸ்டேட்டுக்கு தான் கவர்னர் ஆக முடியும். அதே மாதிரி தாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரால கவர்னர் ஆக முடியாது. வேற ஸ்டேட்டை சார்ந்த ஒருத்தர் தாங்க தமிழ்நாட்டுக்கு கவர்னர் ஆக முடியும். அடுத்ததா வந்து கவர்னரால என்னென்னலாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு மாநிலத்தில் சிஎம் எலெக்ஷன் நடக்குது பார்த்தீங்களா, அதாவது வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்குது பார்த்தீங்களா, அந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறாங்களோ அந்த கட்சியில் இருக்க முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் கவர்னர் தாங்க பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ ஒரு ஸ்டேட்ல வந்து டிஎன்பிசி இருக்கு. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிங்க, தமிழ்நாடு டிஎன்பிசி இருக்கு பார்த்தீங்களா, அந்த டிஎன்பிசிக்கான ஹெட்டையும் அவங்க கூட வேலை செய்கிற மெம்பர்ஸையும் வந்து கவர்னர் தாங்க செலக்ட் பண்ண முடியும். அப்புறம் இவங்களால என்னெல்லாம் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மாநிலத்துக்கான தலைமை தேர்தல் அதிகாரி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த தலைமை தேர்தல் அதிகாரியை வந்து செலக்ட் பண்ணுறது கவர்னர் தாங்க. அப்புறம் வந்து இப்போ ஒரு நாடாளுமன்றத்தை கூட்டுறதுக்கும், ஒத்தி வைக்கிறதுக்கும், கலைக்கிறதுக்கும் வந்து கவர்னருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்புறம் வந்து இப்ப சட்டமன்றத்துல எம்எல்ஏக்கெல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஏதாவது புதுசா ரூல்ஸ் கொண்டு வர மாரி இருந்தா, அதாவது மாநிலத்துல ரூல்ஸ் கொண்டு வர மாரி இருந்தா, அந்த ரூல்ஸை வந்து ஒண்ணா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கவர்னர் கிட்ட அனுப்பிச்சு வைப்பாங்க. அப்புறம் அந்த கவர்னர் வந்து செக் பண்ணிட்டு சைன் போட மட்டும்தாங்க அந்த ரூல் வந்து, அதாவது அந்த சட்டம் வந்து அந்த மாநிலத்துக்கு செல்லுபடியாகப்படும். அது மட்டுமே இல்லைங்க. இப்ப ஆயுள் தண்டனை பெற்ற குற்றவாளிங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து கவர்னர் நினைச்சாருன்னா வந்து அவங்களுக்கு அந்த தண்டனை போதும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து விடுவிக்கவும் முடியும். அப்புறம் வந்து ஒரு மாநில லெவல்ல ஏதாவது பிரச்சனை வந்தாலோ, சட்டமன்ற லெவல்ல ஏதாவது பிரச்சனை வந்தாலோ, அந்த பிரச்சனை வந்து பிரசிடென்ட் கிட்ட முறையிட்டு அதுக்கான ஏதாவது சொல்யூஷனை வந்து கவர்னர் தாங்க இத முடிவு பண்ண முடியும். அது மட்டும் இல்லைங்க. இப்போ ஒரு மாநில லெவல்ல ஏதாவது வந்து நிதி நெருக்கடி ஏற்பட்டாலோ, கவர்னர் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபண்ட் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த ஃபண்டுல இருந்து தாங்க மணி எடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு குடுத்து ஹெல்ப் பண்ணணும். இந்த மாரி அதிகாரங்களும் வந்து கவர்னர் கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதாங்க வந்து கவர்னருக்கு உண்டான பவரும் வந்து அவங்களால என்னென்னலாம் வேலை பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்போ நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் வந்து கவர்னரோட சேலரி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கவர்னரோட பெர் மந்த் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 3,50,000 பெர் மந்த் சேலரி வாங்குறாரு. பெர் ஆனம், அதாவது வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சேலரி வாங்குறாரு பார்த்தீங்கன்னா, மொத்தமா 42 லட்சத்துக்கிட்ட சேலரி வாங்குறாரு. இந்த சேலரி வந்து யார் ப்ரொவைட் பண்றா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கவர்னர் யார் செலக்ட் பண்றாங்க? யூனியன் கேபினட், மத்திய அமைச்சரவை அவங்க தான் கவர்னர் செலக்ட் பண்றாங்க. ஆனா வந்து சம்பளம் வந்து அவங்க தர மாட்டாங்க. சேலரி வந்து யார் ப்ரொவைட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கான கவர்னருக்கான சேலரி வந்து அந்த ஸ்டேட் தாங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, கவர்னருக்கு இதெல்லாம் மட்டும் இல்லைங்க, அவங்க ஃப்ரீயா ஸ்டே பண்ணதுக்கான ஹவுஸ், அவங்க எங்க வேணா போயிட்டு வரதுக்கான
டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி வந்து கவர்னருக்கு பல அலவன்ஸுகள் இருக்குது. அந்த எல்லா அலவன்ஸையும் வந்து அந்த ஸ்டேட் தாங்க பொறுப்பேற்றுக்க முடியும். ஸோ இப்போ வந்து கவர்னர் தான் யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கவர்னருக்கு பவர் அதிகமா இல்லை சிஎம்க்கு பவர் அதிகம்னு பார்த்தீங்கன்னா, கவர்னருங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஏதாவது ஒரு கட்சி வந்து பதவிக்கு வந்து அந்த அந்த கட்சிக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது, அது மட்டுமே இல்லைங்க. ஸ்டேட் லெவல்லேருந்து சென்ட்ரல் லெவல் வரைக்குமே வந்து ஏதாவது பேசப்படணும், அதாவது வந்து இப்போ பிரசிடென்ட் கிட்ட ஏதாவது தெரிவிக்கணும்னா கவர்னர் தாங்க போய் தெரிவிப்பாங்க. இந்த மாதிரி வந்து சென்ட்ரல் லெவலுக்கும் சரி ஸ்டேட் லெவலுக்கும் சரி நடுவில் ஒரு பாலமாக வந்து செயல்படுறவங்க தாங்க கவர்னர் அவங்க. ஒரு அதாவது வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் வந்து எந்த ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சிஎம் தாங்க அந்த முடிவு எடுப்பாங்க. சிஎம் தாங்க எதுவும் டிசைட் பண்ணுவாங்க. அதனால யாருக்கு பவர் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஎம்க்கு தாங்க பவர் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ அடுத்ததாக வந்து நம்ம பிரசிடென்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ பிரசிடென்ட்டுக்கு கிட்டத்தட்ட கவர்னர் மாதிரி தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்னருங்கிறவங்க வந்து ஸ்டேட் லெவலில் மட்டும்தாங்க அவங்களுக்கு பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பிரசிடென்ட்டுங்க வந்து சென்ட்ரல் லெவல், அதாவது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வந்து பிரசிடென்ட் லெவலில் பவர் கொடுக்கப்படும். ஸோ இவங்களுக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து இப்போ ஒருத்தவங்க பிரசிடென்ட் ஆகணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து 35 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இவங்க மேலேயும் வந்து எந்த ஒரு கிரிமினல் கேஸு இருக்கக்கூடாது. இவங்களும் வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபும் வேலை பார்த்துருக்க கூடாது. இவங்களும் வந்து எம்பி அண்ட் எம்எல்ஏ எலெக்ஷன் நின்று கலந்துருக்க கூடாது. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் யார்கிட்ட இருக்கோ அவங்க வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து சூஸ் பண்ணப்படுவாங்க. ஆனால் இவங்களை வந்து எப்படி செலக்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இவங்களை வந்து கேபினெட் மினிஸ்டர்ல சூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்களை எப்படி செலக்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டேட்ல எம்எல்ஏ இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதான் வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் 230 எம்எல்ஏ இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல வந்து குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இந்த எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போடணும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ இந்தியன் லெவலில் நாடாளுமன்ற தேர்தல் வருது பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலில் நம்ம செலக்ட் பண்ணுற எம்பிங்களாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ எம்பிலே வந்து ரெண்டு எம்பி இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து லோக்சபா எம்பி, இன்னொருத்தவங்க வந்து ராஜ்யசபா எம்பி. இந்த மாதிரி வந்து எம்எல்ஏக்கள், எம்பிக்கள்ல லோக்சபா எம்பி, ராஜ்யசபா எம்பி இவங்கெல்லாம் சேர்ந்து ஓட் போட்டு குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அடுத்ததாக வந்து இவங்களுக்கு என்னெல்லாம் பவர் இருக்குது, இவங்களால என்னென்னலாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கவர்னருக்கு அதே பவர் தாங்க இவங்களுக்கும் இருக்குது. என்னன்னா வந்து கவர்னர் வந்து ஸ்டேட் லெவலில் அந்த பவர் செல்லுபடியாகும். இவங்களுக்கு வந்து இந்த ஒட்டுமொத்த இந்தியா லெவல், அதாவது சென்ட்ரல் லெவலில் வந்து இந்த பவர் வந்து செல்லுபடியாகும். இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தல் வருது பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலில் யார் ஜெயிச்சு அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்களுக்கு, அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அவங்களை சார்ந்த அமைச்சர்களுக்கும் வந்து இவங்க தாங்க பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. இப்போ வந்து இந்தியா லெவலில் ஏதாவது இப்போ தலைமை தேர்தல் அதிகாரி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள சூஸ் பண்ணுறது இவங்க தாங்க. அது மட்டுமே இல்லைங்க, வேற ஏதாவது சென்ட்ரல் லெவலில் பெரிய பெரிய ஆஃபீஸருங்களை, அதாவது வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணுறது வந்து இவங்க தாங்க சூஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கும் சரி நாடாளுமன்றத்துக்கும் கூட்டுறதுக்கும் ஒத்தி வைக்கிறதுக்கும் நாடாளுமன்றத்தை கலைக்கிறதுக்கும் வந்து இவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இப்போ சப்போஸ் இவங்களுக்கு என்னோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஸ்டேட் லெவலில் ஏதாவது பெரிய பிரச்சனையாகி அந்த ஸ்டேட் சிஎம்மாலும் வந்து பதவியை கண்டினியூ பண்ண முடியலன்னா அந்த ஸ்டேட்டை வந்து பொறுப்பெடுத்து பிரசிடென்ட்டால் பார்த்துக்க முடியும். அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்டேட் லெவலில் சொன்ன மாதிரி சென்ட்ரல் லெவலில் வந்து பிரதமர் சார்ந்த அமைச்சர்களும் வந்து அவங்க துறையிலையோ இல்லை ஏதாவது வந்து இந்தியா லெவலில் ஏதாவது புதுசாக சட்டம் கொண்டு வரும் மாதிரி இருந்தால் அதை வந்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணுவாங்க. தாக்கல் பண்ணிட்டு எல்லா எம்பி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அந்த சட்டத்தை வந்து முடிவு பண்ணி, அதாவது வந்து எல்லாருமே ஒட்டுமொத்தம் சேர்ந்து முடிவு பண்ணி வந்து பிரசிடென்ட் கிட்ட, அதாவது வந்து குடியரசுத் தலைவர் அனுப்பிச்சு வைப்பாங்க. இவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அதை படித்து பார்த்து செக் பண்ணிட்டு வந்து இந்த ரூல் பாஸ் பண்ணுறவங்க சைன் போடுவாங்க. இவங்க சைன் போட்ட பேர் தாங்க வந்து அந்த ரூல், அதாவது அந்த சட்டம் வந்து இந்தியா லெவலில் வந்து செல்லுபடியாகப்படும். இப்போ வந்து பிஎம்க்கு பவர் அதிகமாக இல்லை பிரசிடென்ட்க்கு பவர் அதிகம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்ட்ரல் லெவலில், அதாவது வந்து ஒட்டுமொத்த இந்தியா லெவலில் வந்து பிஎம் தாங்க வந்து ஏதாவது முடிவெடுக்க முடியாது. அவங்க தாங்க முடிவெடுக்க முடியும். ஏதாவது மாற்றம் கொண்டு இருந்தால் அவங்க தாங்க பண்ண முடியும். அதனால வந்து பிஎம்க்கு தாங்க பவர் அதிகம். பிரசிடென்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி அவங்க கட்சி ஆட்சி அமைக்கிறப்ப வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதுக்கும், இப்போ இந்த ஒரு மாநிலத்துக்கும் வந்து கவர்னரை முடிவு பண்ணுறதுக்கும், இந்த மாதிரி வந்து ஸ்டேட் லெவல்லையும் சரி சென்ட்ரல் லெவல்லையும் சரி மற்ற பொறுப்புகள்லாம் பார்த்துக்கிறதாங்க பிரசிடென்ட்டும் இருக்காங்க. ஆனால் பவர் வந்து யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்க்கு தாங்க பவர் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பிரசிடென்ட் என்னெல்லாம் பவர் இருக்குது, அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியும் சொல்லி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து இவங்களோட சேலரி என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பிரசிடென்ட், அதாவது வந்து குடியரசுத் தலைவர் வந்து பர் மந்த் எவ்வளோ சேலரி வாங்க பார்த்தீங்கன்னா 5 lakhs கிட்ட சேலரி வாங்குறாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து பிஎம் விட இவங்களுக்கு தாங்க சேலரி அதிகம். இவங்களோட சேலரி வந்து 5 lakhs பர் மந்த். பர் ஆனம் எவ்வளோ வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா, மோர் தென் 60 lakhs கிட்ட, 60 lakhs மேலே இவங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ கவர்னர் மாதிரி இவங்களுக்கும் வந்து நிறைய மெடிக்கல் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், ஃப்ரீயாக ஸ்டே பண்ணுறதுக்கு ஹோம் அலவன்ஸ் சொல்லிட்டு நிறைய அலவன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுதாங்க வந்து பிரசிடென்ட்டுக்கான பவரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளும் இதுதாங்க.
ஸோ இப்போ நீங்கள் வந்து கவர்னர்னா யார், பிரசிடென்ட்னா யார், கவர்னருக்கு பவர் அதிகமாக இல்லை பிரசிடென்ட் பவர் அதிகமாக, சென்ட்ரல் லெவலில் பிஎம் பவர் அதிகமாக இல்லை பிரசிடென்ட் பவர் அதிகமாக, அதேமாதிரி ஸ்டேட் லெவலில் சிஎம்க்கு பவர் அதிகமாக இல்லை கவர்னருக்கு பவர் அதிகமாக, கவர்னரால் என்னென்னலாம் பண்ண முடியும், பிரசிடென்ட்டால் என்னென்னலாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, கவர்னரோட சேலரியும் பிரசிடென்டோட சேலரியும் வந்து தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா அதை போய் பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.